அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் ஏகுவின் ஆட்சியும் இறப்பும் பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் யூதாவில் அத்தலியாவின் ஆட்சியும் அழிவும் பற்றி நாம் சிந்திப்போம். அத்தலியா யூதாவின் முன்னாள் அரசன் யோராமின் மனைவி, இஸ்ரேலின் முன்னாள் அரசரான ஆகாபின் மகள், ஏகுவினால் தாக்கப்பட்டு இறந்த யூதாவின் அரசன் அகசியாவின் அன்னை. அரசரின் அன்னை என்ற முறையில் அத்தலியா சிறப்பு அதிகாரம் கொண்டவராக இருந்தார். எனவே அரசு சார்ந்த விஷயங்களில் அவருடைய தலையீடு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. முன்னாள் அரசர்களான யோராமும் அகசியாவும் ஆண்டவர் பார்வையில் தீயவர்களாக கருதப்பட்டவர்கள். அரசராக இருந்த தனது மகன் அகசியா இறந்தவுடன் அரசரின் அன்னை என்ற அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அத்தலியா யூதாவின் அரியணையை கைப்பற்றுகிறார். யூதாவில் அரசர் தாவீதின் வழிமரபினர்தான் இதுவரை ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். முதலாக தாவீதின் வழிமரபில் வராத ஒருவர், அதுவும் ஒரு பெண்மணி, யூதாவை ஆட்சி செய்கிறார். அத்தலியா ஆட்சியை கைப்பற்றியதும் அரச குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் கொல்கிறார். சூழ்ச்சியால் அதிகாரத்தை கைப்பற்றுபவர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் அழிப்பது வழக்கமாக இருந்தது. பண்டைய மேற்காசிய நாடுகளிலும் இஸ்ரேலிலும் இவ்வாறு செயல்படுவதை வரலாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அத்தலியா தனது ஆட்சி நிலைத்து நிற்பதற்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார். அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் கொன்றாலும் அகசியாவின் மகனான சிறுவன் யோவாசு காப்பாற்றப்படுகிறான். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா யோவாசை காப்பாற்றி ஒளித்து வைக்கிறார். இந்த யோசேபா அப்போது தலைமை குருவாக இருந்த யோயதாவின் மனைவி. யோசேபா அத்தலியாவின் மகளாக இருக்க வாய்ப்பில்லை. அகசியாவின் சகோதரியாக கருதப்படுகின்ற அவள் அரசன் யோராமுக்கு வேறொரு மனைவியின் வழியாக பிறந்தவளாக இருக்கலாம். யோசேபா சிறுவன் யோவாசையும் அவனது செவிலித்தாயையும் முதலில் தனது பள்ளியறையில் மறைத்து வைத்து பாதுகாக்கிறாள். தொடர்ந்து சிறுவன் யோவாசு தலைமைக்குரு யோயதாவின் பாதுகாப்பில் வளர்க்கப்படுகிறான். தலைமைக்குருவின் வீடு என்பதால் அத்தலியாவின் பார்வைக்கு வராமல் பாதுகாப்பதற்கு வசதியாக இருந்திருக்கலாம். அத்தலியா 6 ஆண்டுகள் யூதாவை ஆட்சி செய்கிறாள். பண்டைய மேற்காசிய நாடுகளில் பெண்கள் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. எனவே யூதாவில் அத்தலியா ஆட்சியை கைப்பற்றியது ஏற்க முடியாத ஒன்றாக மக்கள் நடுவில் இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு உரிமை உள்ள அனைவரையும் அவள் அழித்து விட்டாள். சிறுவன் யோவாசு மறைத்து வைக்கப்பட்டிருப்பது அவளுக்கு தெரியாமல் இருந்தது. அத்தலியாவின் செயல்கள் அவளை தீயவளாக, அரக்கத்தனம் கொண்டவளாக சித்தரிக்கின்றன. பாகால் வழிபாட்டை இஸ்ரேலில் நிலைநாட்டிய அத்தாலியாவின் தாயான ஈசபேலும் அவ்வாறுதான் சித்தரிக்கப்பட்டாள். அத்தலியா அரசாட்சியை கைப்பற்றிய 7வது ஆண்டில் தலைமை குருவான யோயதா அகசியாவின் மகனான யோவாசை அரசனாக அறிவிக்க முயற்சிகள் எடுக்கிறார். அவர் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை வரவழைத்து ஆலயத்திற்கு அவர்களை கூட்டிச் செல்கின்றார். முதலில் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். இரண்டாவதாக அகசியாவின் மகனான யோவாசை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். தாவீதின் வழிமரபில் வந்த ஒருவன் உயிரோடு இருப்பதை அறிந்து அவர்கள் மகிழ்கிறார்கள். அரசனின் மகனுக்கு உண்மையாக இருப்பதாக அவர்கள் ஆணையிட்டு கூறுகிறார்கள். தலைமைக்குரு யோயதாவின் தலைமையில் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். அடுத்து வருகின்ற ஓய்வு நாளில் புதிய அரசரை அரியணையில் ஏற்ற வேண்டும். அதற்கு அரச மெய்காப்பாளர்களும் அவர்களின் அரண்மனை காவலர்களும் உதவ வேண்டும். அவர்களின் 100 தலைவர்களை அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு யோயதா பணிக்கிறார். அதற்காக ஓய்வு நாளில் பணிக்கு வருகின்றவர்கள், விடுப்பில் செல்பவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அவர்களில் 3 1 பங்கினர் அரண்மனையை காக்க வேண்டும். மற்ற 2 பங்கினரும் ஆலயத்தை சூழ்ந்து கொண்டு அரசருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்களில் 1 பங்கினர்
சூர் என்னும் வாயிலில் பாதுகாப்பாக நிற்க வேண்டும். சூர் என்னும் வாயில் அடித்தள வாயில் என்றும் அழைக்கப்பட்டது. மூன்றாவது பங்கினர் வாயிலை காத்து நிற்பவர்களுக்கு பின்னால் பாதுகாப்பிற்காக நிற்க வேண்டும். இவ்வாறு அரசரை பாதுகாப்பதற்கு 2 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. செய்தி வெளியில் கசிந்து யாராவது அரசரை நெருங்க முயற்சித்தால் அவர்களை கொல்வதற்கு படை வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாடுகளை பார்க்கும்போது தலைமை குருவாக இருப்பவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இருந்தன என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆலயத்தை சுற்றி ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரண்மனையில் வசிப்பவர்கள் நடுவில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம். தாவீதின் வழிமரபில் வந்த அகசியாவின் மகன் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி அத்தலியாவிற்கு ஆத்திரத்தை உருவாக்கலாம். அவனை அழிப்பதற்கு அவள் முயற்சிக்கலாம். எனவேதான் இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரு யோயதா ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களிடம் கொடுக்கின்றார். எருசலேம் கோவிலில் ஆயுத கிடங்கு இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அலங்காரத்திற்காகவும் சில ஆயுதங்கள் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஆயுதங்களில் சில போர்களில் கைப்பற்றப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள், அவைகளும் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு வைக்கப்பட்டிருந்த அனைத்து ஆயுதங்களையும் குரு யோயதா அவர்களுக்கு கொடுக்கின்றார். கையில் படைக்கலன்கள் தாங்கியவாறு ஆலயத்தை சுற்றி அரசருக்கு பாதுகாப்பாக காவலர்கள் நிற்கின்றனர். அப்போது குரு யோயதா இளவரசன் யோவாசை அவர்கள் நடுவில் கூட்டி வந்து அரசராக அவரை முடிசூட்டுகின்றார். அவருடைய கையில் உடன்படிக்கை சுருளை தருகின்றார். உடன்படிக்கை சுருள்தான் இஸ்ரேல் மக்களின் சட்ட நூல். இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கையின் மக்கள். உடன்படிக்கையின் மக்களாக அவர்கள் வாழ்வதற்கு உடன்படிக்கை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். மக்கள் உடன்படிக்கை விதிகளை கடைபிடிப்பதற்கு அரசர் வழிகாட்ட வேண்டும். அதற்காகத்தான் உடன்படிக்கை சுருள் அரசரிடம் தரப்படுகிறது. யோவாசு அரசராக முடிசூட்டப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டதும் அரசர் நீடூழி வாழ்க என அங்கிருந்த அனைவரும் கைதட்டி முழங்குகின்றனர். யோவாசை அரசராக ஏற்கின்றனர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலி நகரெங்கும் ஒலிக்கிறது. அரசியாக இருந்த அத்தலியாவும் அதை கேட்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிறார். மரபுக்கு ஏற்ப அரசர் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவர் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் அவள் கண்டாள் என நாம் வாசிக்கிறோம். அரசரின் தூண் என்பது அரசர் திருப்பணிவு செய்யப்படும் போது நிற்பதற்காக கட்டப்பட்ட ஒரு மேடையை குறிப்பதாக இருக்கலாம். தாவீதின் வழிமரபில் வந்த ஒருவர் புதிய அரசராக முடிசூட்டப்பட்டுள்ளார். தன்னுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அத்தலியா உணர்கிறாள். அவளால் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தனது ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என கூக்குரலிடுகின்றாள். அதற்கு மேல் அவளால் எதையும் செய்ய முடியவில்லை. அவளுக்கு ஆதரவாக யாருமே வரவில்லை. குரு யோயதா 100 தலைவர்களை நோக்கி அத்தலியாவை கைது செய்து ஆலயத்திற்கு வெளியே கொண்டு சென்று அவளை கொல்வதற்கு கட்டளையிடுகின்றார். அத்தலியாவுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் அவர்களையும் கொல்வதற்கு கூறுகின்றார். அத்தலியாவுக்கு ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. அதே வேளையில் அரசன் யோவாசுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் யோவாசு அரசனானதை கொண்டாடுகின்றார்கள். ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக தாவீது அரசரின் வழிமரபினரின் ஆட்சி யூதாவில் இல்லை. அத்தலியாவின் ஆட்சியில் உடன்படிக்கை விதிகள் பின்பற்றப்படவில்லை. அவளது தாயான ஈசபேலை போலவே பாகால் தெய்வத்தின் வழிபாடு யூதாவில் வளர்ந்தது. இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்கு பல சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. குரு யோயதா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். முதலில் யூதாவின் அரசனும் மக்களும் தாங்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
ஆண்டவருடைய மக்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசனும் மக்களும் மறுபக்கமுமாக இந்த உடன்படிக்கை புதுப்பித்தல் நடைபெறுகிறது. அரசரும் மக்களும் ஆண்டவருடைய மக்களாக, உடன்படிக்கையின் மக்களாக இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக, குரு யோயதா அரசருக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கையை செய்து வைக்கின்றார். இந்த உடன்படிக்கையின் விளைவாக மக்கள் தாவீதின் வழிமரபில் வந்த அரசருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க உறுதி கொள்கிறார்கள். அரசரும் மக்களின் நன்மையை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த உடன்படிக்கைகளுடன் அரசனை திருநிலைப்படுத்தும் சடங்குகள் முடிவடைகின்றன. எருசலேம் கோவிலில் புதிய அரசன் முடிசூட்டப்பட்ட சடங்குகளும் உடன்படிக்கைகளும் முடிந்தபின் மக்கள் அனைவரும் பாகாலின் கோவிலுக்கு செல்கிறார்கள். எருசலேமில் பாகாலின் கோவில் இருந்தது என்பதை இப்பகுதியில் மட்டுமே நாம் வாசிக்கிறோம். இந்த பாகால் கோவில் அத்தலியா யூதாவை ஆட்சி செய்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். அத்தலியாவின் ஆட்சியில் பாகால் வழிபாடு தொடர்ச்சியாக நடந்தது என்பதற்கு இந்த கோவில் சாட்சியாக உள்ளது. மக்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக, உடன்படிக்கையின் மக்களாக இருக்க உறுதி பூண்டுள்ளதால் பாகாலின் கோவிலில் உள்ள பலிபீடங்களையும் சிலைகளையும் அவர்கள் தகர்த்தெறிகிறார்கள். கோவிலை தரைமட்டமாக்குகிறார்கள். பாகாலின் கோவிலில் அர்ச்சகராக செயல்பட்ட மாத்தான் என்பவரை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்கின்றனர். பாகாலின் கோவிலுக்கு எதிரான மக்களின் உணர்வுகளை பார்க்கும்போது சமாரியாவில் ஏகு பாகால் கோவிலை தரைமட்டமாக்கி நிகழ்வுகள் நமது நினைவுக்கு வருகின்றன. அத்தலியாவின் ஆட்சி காலத்திய நினைவுகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இறுதியாக குரு யோயதா புதிதாக முடிசூட்டப்பட்ட அரசரை கோவிலிலிருந்து அரண்மனைக்கு பவனியாக அழைத்து வர ஏற்பாடு செய்கின்றார். அதற்காக 100 தலைவர்கள், அரச மெய்காப்பாளர், காவலர், நாட்டு மக்கள் எல்லாரையும் வந்து திரட்டுகின்றார். அவர்கள் அனைவரும் பவனியாக அரசன் யோவாசை கோவிலிலிருந்து அரண்மனைக்கு வெற்றி கழிப்புடன் அழைத்து வருகின்றனர். அரசர் அரியணையில் அமர்கின்றார். தாவீதின் வழிமரபில் வந்த ஒருவரின் ஆட்சி தொடர்வதைக் கண்டு மக்கள் ஆரவாரம் செய்கின்றனர், மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். நகரில் அமைதி திரும்புகிறது. அரசன் யோவாசின் ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அடுத்த அதிகாரத்தில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.